அவர் உன்னி முகுந்தா அவங்களுக்கு செமையா உட்காந்து இருந்துச்சு கேரக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வெறித்தனமா இருந்துச்சு. டெக்னிக்கலா படம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு, எடிட்டர் டிபார்ட்மெண்ட்டு, கேமராமேன் டிபார்ட்மெண்ட்னு எல்லாருமே வந்து அவ்வளோ அழகா வேலை பார்த்து ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அழகா டைரக்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா விஷுவல்ஸு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, செம்ம கிளாஸா இருந்துச்சு பார்க்க. ஒரு பில்டப் ஷாட்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்ததா இருக்கட்டும், அதை எடிட் பண்ண விதமா இருக்கட்டும், அதுக்கு ரவி பசரோட மியூசிக்கா இருக்கட்டும், மியூசிக்லாம் செம்ம கிளாஸ். இவ்வளோ அழகா எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண டேரக்டரு அதே மாதிரி தான் உன்னிமுகுந்த் சாரை தவிர்த்து மிச்ச கேரக்டரே நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பேசும் படமா ஆயிருக்கலாம். நெகட்டிவ் சைடு போனோம் அப்படின்னா ரைட்டிங் வைஸ் படம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வீக்காக இருக்கு. கேரக்டரைசேஷன் எதுவுமே சரியா இல்லை. உன்னிமுகுந்தன் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிறத தவிர்த்து மற்ற எந்த கேரக்டருமே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அதே மாதிரி கேஸ்டிங்குமே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஜெகதீஷ் சார் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டரும் சித்திக் சார் கேரக்டரையும் ஸ்வாப் கூட பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க ஜெகதீஷ் சாருக்கு முக்கியமாக அந்த கேரக்டரு சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கடைசியில் வர கபீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் அந்த கேரக்டர் ஏன் வருது, எதுக்கு வருது, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. பட் அது எதுவுமே வந்து நாங்கள் உங்களுக்கு ஆக்ஷன் படம் தான் காட்ட போகிறோம், நீங்கள் வந்து ஆக்ஷனை மட்டும் ரசிச்சுக்கோங்க, நாங்கள் ரைட்டிங்கில் பெருசாக மெனக்கடலை அப்படின்றத ஓப்பனாக சொல்கிற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் படம் பயங்கரமாக இருந்திருக்கும்.